அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பக்கத்துல பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சேது பந்தாசனா, அதாவது பிரிட்ஜ் போஸ். அதுலயே வந்து சில வேரியேஷன்களா இருக்கு. அது பண்ணதுனால வந்து என்ன பலன்கள், வந்து எந்த இடத்துல ஸ்ட்ரெச் கிடைக்கும், எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம். இப்ப அப்படியே வந்து தண்டாசனால உட்கார்ந்துட்டு இப்ப அப்படியே படுத்துடலாம். கால்கள் ரெண்டுமே வந்து மடக்கி வச்சிடலாம். இப்போ சேது பந்தாசனா அது எப்படி பண்றது ஃபர்ஸ்ட் பாத்துறோம். அதுக்கப்புறமேட்டு அதுல வந்து ஒரு சில சின்ன வந்து மாடிஃபை பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போ அது எப்படி பண்றோம்னா, சேது பந்தாசனா 2 கையுமே நல்லா இப்படி கீழே வச்சுட்டு இந்த குதிக்கால தொடுற மாதிரி வச்சுட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே இடுப்பை நல்லா மேலே தூக்கிட்டு மூச்சை விட்டுறலாம். இதுலயே ஒரு சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இதுலயே வந்து அடுத்த ஸ்டெப் எப்படின்னா, கால் நல்லா கிட்டக்க இப்படி கொண்டு வந்துடணும். கிட்ட கொண்டு வந்து இந்த கொலுசு போடுற இடத்த இப்படி நல்லா இப்படி பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் மூச்சு இழுத்துக்கிட்டு இடுப்பு நல்லா மேலே தூக்கிட்டு இந்த எல்போ வந்து நல்லா அப்படி உள்ள தள்ளணும். அப்புறம் மூச்சை விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மேலே தூக்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி காலை பிடிச்சிட்டு மேல் நோக்கி இப்படி தூக்கும் போது, இடுப்பை மேல் நோக்கி தூக்கும் போது பார்த்தோன்னா, நம்மளோட இந்த தாடை பகுதி வந்து இந்த நெஞ்சில் வந்து அப்படியே வந்து லாக் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த கழுத்து பகுதி வந்து நல்லாவே லாக் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த தொண்டை பகுதியில் உள்ள அந்த மசில்ஸ்க்கு எல்லாமே வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும். இதனால வந்து தைராய்டுக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். இந்த சேது பந்தாசனா பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டிகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது. முட்டி வலி இருக்கிறவங்க தாராளமாக இதை செய்யலாம். இந்த அளவுக்கு தூக்க முடியலனாலும் அவங்கவுங்களுக்கு எந்த அளவுக்கு தூக்க முடியுதோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து ஒரு சின்ன வேரியேஷன். கால்கள் அதே மாதிரி மடக்கிட்டு கைகள் ரெண்டுமே இப்படி வச்சுட்டு இப்போ குதிக்கால்கள் 2 மட்டும் மேலே தூக்க போறோம். குதிக்கால்கள் இப்படி தூக்கிட்டு இடுப்பு பகுதியை வந்து மேலே நோக்கி இப்படி தூக்க போறோம். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். அப்படியே குதிக்கால் தூக்கிட்டு ஹோல்ட் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் அப்படியே வந்து இப்படி தூக்கிட்டு இப்படி வைக்கிற மாதிரியும் பண்ணலாம். குதிக்காலை தூக்கிட்டு அப்படியே இப்படி கீழே வைக்கிறது. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்பர் தைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் கிடச்சிரும். அதுக்காக வந்து நம்ம இந்த ஆசனா பண்ணுறோம். இப்போ அதே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, கால்கள் நல்லா பின் நோக்கி இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம அந்த டோஸை வந்து மேல் நோக்கி தூக்க போகிறோம். டோஸை மேல் நோக்கி தூக்கிட்டு இடுப்பையும் வந்து மேல் நோக்கி தூக்க போகிறோம். இப்படி தூக்கணும். கால் விரல்கள் வந்து கீழே இல்லாமல் மேல் நோக்கி தூக்கிட்டு இடுப்பகுதி மேல் நோக்கி தூக்க போகிறோம். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். கால் விரல்கள் மட்டும் மேல் நோக்கி தூக்கி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த இன்னர் தைஸ், அதாவது வந்து இந்த தொடைப்பகுதி பின் தொடைப்பகுதியில் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு இழுவுத்தன்மை வந்து ஏற்படும். இப்போ இந்த கால் வந்து நேராக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நேராக்கி வச்சுட்டு நம்ம தூக்கணும்னா ஃபர்ஸ்ட் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேக் மசில்ஸ் அந்த க்ளூட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அது ஒரு முறை செஞ்சிடலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு ஆசனால கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன் ஒரு மாடிஃபை பண்ணாலே வந்து ஒன்னொன்று இடத்துல வந்து நமக்கு ஸ்ட்ரெச்லாம் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒன்றுனா செஞ்சு பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே புரியும், தெரியும், எல்லாமே வந்து இதாக இருக்கும். இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டிகளுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. அதாவது வயசானவங்க இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி படுத்துட்டு ஓரளவுக்கு அவங்களுக்கு எந்த தூக்க முடியுமோ அந்த வரைக்கும் மட்டும் தூக்கிக்கலாம். கால் பகுதிகள் நேராக வச்சுட்டே வந்து பண்ணலாம். மற்றவங்களாம் வந்து குழந்தைங்க இருந்தாலும் சரி, நடுத்தர வயது இருக்கவங்களாம் வந்து இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் வந்து தாராளமாக வந்து முயற்சி பண்ணலாம். இந்த ஆசை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.